சைடு அல்டிமேட்டா இருக்கு வியூ. இங்க பாருங்க ரோடு ரிவர். எல்லாரும் வீடியோ தெரியாது ப்ரோ, தெரியாது. தாத்தா பார்த்துட்டு
ஒருத்தன் எட்டி பார்த்து மட்டும் தெரியும். இங்கே ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். மேலே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். இப்போ வருது இன்ஜின். ஒன்று ப்ரோ ரிவர்ஸ் அட்டாச். ஷெட் 2 ட்ரெயின் வேறு நிற்கிது. இன்ஜின் இதுக்கப்புறம் தான் ப்ரோ டபுள் லேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சூப்பர் வியூ இருக்குது. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி ஒரு 2 மணி நேரம் வீடியோ எடுத்துருக்கோம் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ எடுங்க ப்ரோ, எடுங்க ப்ரோ. செம்ம ப்ரோ. நீங்கள் எடுக்கிறீங்களா? ஆமாம் லோகோ சீட். இது WTG4. அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டேன். என்ன ப்ரோ மொத்தம் ரூட்ஸோட கடைசி இதில் ட்ராவல் பண்ணணும். இதில் ட்ராவல் பண்ணால் மாசாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் சரி சக்லேஷ்பூர். இதுக்கப்புறம் பெருசாக காட்ஸ் இருக்காது ப்ரோ. போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு பேசலாம். வாட்ச் பண்ணி நம்ம போகலாம். மணி 3:30 அண்ட் நம்ம வந்து சக்லேஷ்பூர் வந்திருக்கோம். சுப்பிரமணியா ரோட்லேருந்து சக்லேஷ்பூர் வரைக்கும் சரியான ஒரு வியூ, வேற லெவல் வியூ. புனே மும்பையில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரூட்டை பற்றி சொல்கிறேன். இந்த ரூட் வந்து சரியான ஒரு வியூ. உண்மையிலேயே புனே மும்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும் ஜர்னி. அண்ட் இதில் வந்து அப்படி கிடையாதுங்க, 4 மணி நேரம் செம்ம வியூ. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் தெரியும் அண்ட் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ஃபால்ஸாக வரும். சரியான வியூ அண்ட் ஸோ செம்ம வியூ. அண்ட் அலாங் வித் தட் எக்கச்சக்கமான டனல்ஸ். நான் வந்து கவுண்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு டனல்ஸ் இருக்குது. செம்ம டனல்ஸு அண்ட் உண்மையிலேயே சூப்பரான ஒரு வியூ. விஸ்டா டோம் ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைட் டைமில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சூப்பரான ஒரு ஜேர்னி. எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணோம். நல்லா வந்து ஸ்டெப்ஸ் கிட்டே வந்து உட்காந்துட்டேன். நீங்கள் பார்க்கலாம், ஸ்டெப்ஸ் கிட்டே வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கரமான ஒரு வியூ. அண்ட் இந்த வண்டியை பற்றி சொன்னால் இதுதான் வந்து இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரன்னிங் விஸ்டா டோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட் நான் சொல்லுவேன். சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்னா பெங்களூர் டு பெங்களூருங்க வயா சக்லேஷ்பூர் காட். சரியான வியூ. ஆக்சுவலாக நம்ம போகிறப்போ வந்து பஸ்ஸில் நம்மளால் போக முடியல, ஏன்னா அங்கே வந்து லேண்ட் ஸ்லைட்லாம் ஆகிட்டு ரோடே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ட்ரெயின் ரூட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்னா இந்த ரூட்டு தான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேற ரூட் வந்து இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ இந்த ரூட் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சஜஷன் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் ரூட் சவுத் இந்தியாவில், இல்லை ப்ரோ இந்த ரூட் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரெயினில் போய் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ரூட் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து 3:30 அண்ட் இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களோட லஞ்சே வாங்கி சாப்பிட போகிறோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்ரிங் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார். அவர் சொன்னார், நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுங்க, உங்களுக்கு எப்போ ஃபுட் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னாரு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இப்போ சீட்டில் உட்காந்து ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐ கெஸ் ஹாசன் வந்து ஓரளவுக்கு நல்ல வியூ இருக்கும். பட் அந்த மாதிரி அந்த ஹில்ஸ் டனல்ஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் இருக்காது. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிளெயினாக தான் போக போகுது ஜேர்னி. தென் வாங்க நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்சை முடிப்போம். அண்ட் அதே மாதிரி சீட்டில் கொஞ்சம் உட்காருவோம்.
ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது? ஓகே ப்ரோ, நார்மல், பரவாயில்ல. ஓகே. வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆகிருக்கு. அண்ட் நாங்கள் இப்போ தான் எங்களுடைய லஞ்சு முடித்தோம். நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது சொல்கிறேன், ஆவரேஜாக இருந்தது. யூஸ்வலாக உங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸில் என்ன மாதிரி வெஜ் பிரியாணி கிடைக்குமோ அந்த மாதிரி வெஜ் பிரியாணி கிடச்சிது. பட் இட் வாஸ் லிட்டில் ஸ்பைசி எனக்கு கேட்டால். எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் வாங்கி குடித்தோம். ஸோ ஓவரால் ஒரு 300 rupeesக்கு 3 பேருமே சாப்பிட்டோம். அண்ட் that's DJI Mavic Mini. சிக்னல் போட்டாங்க. கிளைமேட் செம்மையா இருக்கியா? பேக்ல yellow கலர்ல சபரி ப்ரோ உங்களுக்கு எடுத்தா இன்னும் மாசா இருக்கும்.
ப்ரோ இந்த சைடு அல்டிமேட்டாக இருக்கு வியூ, செம்ம வியூ இந்த சைடு ஆக்சுவலாக. செம்ம பேக்ரவுண்ட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ பேக்ரவுண்ட், really ultimate background. So guys, நம்ம கூட வந்து கோ பேசஞ்சர் இருக்காங்க. Hi bro. Hi bro, hi. Brother, your name? My name is Subhashu Das. I am a co-passenger with him, and I am also a subscriber of his channel. He's doing very good job and very good as well. Please like and subscribe his channel. Thank you bro, thank you. And Okay bro, which thing attracted you to travel in this coach? Yeah, this coach is the seats are very broad and it's having a reclined seat, and we can rotate to the 180 degree. 180 degree, So yes. people who are in either side, so they can also watch. They can also watch that view of nature, and then the Peshpura hill area, Western Ghat. So approximately what is spent is the 2 hours we have crossed 58 tunnels with the full of dust and great hills, and it's so beautiful with the waterfall. So it seems you enjoyed a lot. We enjoyed a lot of, and it's a memorable journey, and you can't believe that it is 8-hour journey, I think. Yes. How it's fast, I'm thinking that it's less also. Yes. Okay bro, thank you bro, bye bro. Thank you. எல்லாமே தான். இதே மாதிரி 8 ஹவர்ஸ் ஜேர்னியை வந்து செம்மையாக இருந்தது. 8 ஹவர்ஸ் போனதே தெரியலன்னு தான் சொல்லணும். மும்பை புனேயை விட என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து செம ஒர்த் ஃபார் மணி. 1400 கொடுத்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். 1400 2000 ருபீஸ் கூட கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யஷ்வந்த்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஜேர்னி செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக விஸ்டா டோம் நீங்கள் வந்து இந்த ரூட்டில் ட்ரை பண்ணுங்கள். விஸ்டா டோம்னு இல்லை, எந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். விஸ்டா டோம் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from